வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் யூனிட் 1ல ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Following are the ledger balances of Sri Sai. You are asked to prepare trial balance as on 31/12/2020. Opening stock 10,000, salary 5,000, bills payable 5,000, cash in hand 12,000, bank overdraft 4,000, debtors 15,000, cash at bank 18,000, sales 80,000, wages 1,000, prepaid insurance 2,500, depreciation on plant 8,000. Capital 60,000, creditor 10,000, loan from Krishna 25,000, discount allowed 700, accrued interest payable 5,000, purchases 30,000, reserve for bad debts 1,200, trade expenses 500, outstanding salary 2,000, plant and machineries 90,000, outstanding interest and on overdraft 500. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் எல்லாமே கலந்து இருக்கு. இப்ப இதுல நம்ம சொன்னோம் ஆல்ரெடி, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருக்க ஐட்டம்ஸ் எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ், எதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ்ன்றது எதெல்லாம் வரும் அப்படின்னா, அசெட்டும் எக்ஸ்பெண்டிச்சரும் பாத்தீங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ்ல வரும். அண்ட் லயபிலிட்டியும் அண்ட் இன்கமும் பாத்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பேலன்ஸ்ல வரும். எஸ், இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் அசெட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி லயபிலிட்டி அண்ட் இன்கம் எது அப்படின்றத பிரிச்சு நம்ம டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் போடலாம். எஸ், இப்போ 1 by 1 இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 10,000. ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதனால நம்ம அதை டெபிட் பேலன்ஸ்ல போட்டாச்சு 10,000. அடுத்து சேலரி பாத்தீங்கன்னா இதுவும் டெபிட் பேலன்ஸ் தான், போட்டாச்சு. அடுத்து பில்ஸ் பேயபிள்ஸ்ன்றது நமக்கு லயபிலிட்டி, சோ இது கிரெடிட் சைடு வரும். பில்ஸ் பேயபிள்ஸ் பாருங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட்ன்றது அசெட், சோ டெபிட் பேலன்ஸ் போட்டாச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது லயபிலிட்டி, சோ கிரெடிட் பேலன்ஸ் 4,000 போட்டாச்சு. டெட்டாஸ்ன்றது அசெட், சோ டெபிட்ல போட்டுடலாம், டெபிட் பேலன்ஸ் 15,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் பாத்தீங்கன்னா அசெட் தான், அதனால இதையும் டெபிட்ல போட்டுக்கலாம், போட்டாச்சு. அண்ட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா இது நமக்கு கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, இன்கம் இல்லையா, சேல்ஸ்ன்றது ரெவென்யூ தான், சோ நம்ம கிரெடிட் சைட் போடலாம், கிரெடிட் பேலன்ஸ். எஸ், பாருங்க 80,000 கிரெடிட்ல போட்டாச்சு. அடுத்து வேஜஸ்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, சோ நம்ம டெபிட்ல போடலாம், போட்டாச்சு 1,000. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அசெட், சோ டெபிட் பேலன்ஸ் இது டெபிட்ல போட்டாச்சு 2,500. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட், இதுவும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான், டெபிட் பேலன்ஸ்ல போட்டுடலாம். எஸ், போட்டாச்சு 8,000 பாருங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் 60,000. கேபிட்டல்ன்றது லயபிலிட்டி இல்லையா, அப்ப இது கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ன்றது பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு லயபிலிட்டி தான், சோ கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட்ல போடலாம், போட்டாச்சு. அடுத்து லோன் ஃப்ரம் கிருஷ்ணாவும் லயபிலிட்டி தானே, அதனால அதையும் கிரெடிட்ல போட்டுக்கலாம், 25,000 போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌட்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர், சோ டெபிட் சைடு தான் வரும், டெபிட் பேலன்ஸ். ஓகே, 700 போட்டாச்சு. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள், ஓகே, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள், ஓகேவா, இது நம்ம என்னது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், சோ நம்ம இது லயபிலிட்டி, கிரெடிட் சைடு போடணும், கிரெடிட் பேலன்ஸ் போட்டாச்சு. அப்புறம் பர்ச்சேசஸ்ன்றது டெபிட் பேலன்ஸ் தான், பிகாஸ் இட் இஸ் ட்ரீட்டட் லைக் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதனால இது டெபிட் சைடு போட்டுக்கலாம், ஏன்னா பணம் போகுது, பர்ச்சேஸ் பண்ணோம்னா பணம் கொடுப்போம் இல்லையா, அதனால பணம் போகுது, எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். அப்புறம் ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ட்ஸ்ன்றது என்னன்னா நமக்கு கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்ல போட்டுக்கலாம், 1,200 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ்னே கொடுத்துட்டாங்க, டெபிட் பேலன்ஸ் தான், சோ 500 நம்ம டெபிட்ல போடலாம், போட்டாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இது லயபிலிட்டி, சோ நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் சைடு போட்டுக்கலாம், கிரெடிட் பேலன்ஸ் போட்டாச்சு 2,000. அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது அசெட் இல்லையா, பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட் 90,000, சோ டெபிட் சைடு போட்டுக்கலாம், டெபிட் பேலன்ஸ் போட்டாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், ஓகே, ஓவர் டிராஃப்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், இதுவும் நமக்கு லயபிலிட்டி தான், அப்ப இதுவே நம்ம எங்க போட போறோம், கிரெடிட் சைடு போட போறோம், 500 போட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம அசெட்ட
லயபிலிட்டியா அப்படின்னு பார்த்து டெபிட்டா கிரெடிட்டான்னு எல்லாம் போட்டாச்சு. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் போட வேண்டியதுதான். டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். ஒருவேளை ஈக்குவல் ஆகல அப்படின்னா எந்த இடத்துல பேலன்ஸ் கம்மியா இருக்கோ அங்க நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடோட டோட்டல்மே என்ன அப்படின்னா 1,92,700 வருது. ஆட் பண்ணி பாருங்க தெரியும். அப்ப இந்த ரெண்டு டோட்டலுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால நமக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. இது வந்து டாலி ஆயிடுச்சு. சில டைம் பாத்தீங்கன்னா டெபிட்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கும், சில டைம் கிரெடிட்ல வந்து பேலன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த பேலன்சிங் ஃபிகரை போட்டு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ரெண்டுத்தோட டோட்டலும் ஈக்குவலா வரணும். எஸ், புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1லயே வேற ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். MBAக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.